ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமி சீரிஸோட வந்திருக்கோம். இந்த சீரிஸோட பேரு தி ஆப்லிவியஸ் செயின்ட் கேன் கண்டெய்னர் பவர். இது ஒரு செயின்ட் ஸ்லாஷ் ஓவர் பவர் ஸ்லாஷ் ரொமான்ஸ் அனிமே. இந்த மாதிரி அனிமே நிறையவே நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். இருந்தாலுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் போட்டுருங்க. நம்ம சேனல்ல 40,000 பேர் இருக்காங்க. ஆனாலுமே வியூஸ் 1000க்கு மேல போக மாட்டேங்குது, லைக்ஸும் போக மாட்டேங்குது. எனக்கு தெரியும் ஆல்ரெடி கன்சிஸ்டன்டா வீடியோ போடாம இருக்கிறதுனால தான் வியூஸ் கம்மியா இருக்குன்னு. இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். அதனால மறக்காம கொஞ்சம் லைக் போட்டு வீடியோ பாருங்க. சரி, என் ராண்ட் முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓபன் பண்ணா ஒரு சின்ன பொண்ணும் அக்கா ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அந்த தங்கச்சியை தடுக்கி கீழே விழுறா. அந்த கூறு கேட்டாக்காவும் நீ சரியான ஒரு முட்டாள்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்துக்கிறா. என்னோட பேரு கேரோலினா சாnchez. இந்த செலஸ்டியா கிங்டம்ல இருக்க ஒரே டியூக் ஃபேமிலி இந்த சாnchez ஃபேமிலி தான். அதை ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலுமே எங்க ஃபேமிலியை இந்த கிங்டம் கொண்டாடி இருக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டு இல்ல ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலில இருந்து வந்தவங்க எல்லாருமே பெரிய ஆளா தான் இருந்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கண்ட்ரியோட ஒரு நம்பிக்கை தூணாவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஹவுஸ் சாncezல 2 பொண்ணுங்க பிறந்தாங்க. என்கிட்ட எந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நான் ஒரு சாதாரண பொண்ணு. ஆனா என்னோட அக்கா ஃப்ளோரா ரொம்ப புத்திசாலியானவங்க. அவங்கள கம்பேர் பண்ணா ஹவுஸ் ஆஃப் சாncezக்கு நான் ஒரு அவமானம். நான் இவ்வளவுதான் பகல் நைட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஃப்ளோரா அளவுக்கு என்னால ஆக முடியல. டி கூட 2வது பொண்ணா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆசைப்பட்டேன். நான் பெருமைப்படுற மாதிரி எங்களோட வீடு பெருமைப்படுற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருந்தா போதும் அப்படின்னு இந்த அனிமேக்கான ப்ரோல் ஆக முடியுது. இப்போ ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில எல்லாருமே லேடி ஃப்ளோரா எப்படி அழகா இருக்காங்க சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே இந்த சைடு பார்த்தா அவளோட தங்கச்சி அதாச்சும் நம்ம ஹீரோயினும் கூனி குறுகி அவளை பார்த்து நின்றுட்டு இருக்கா. இதே மாதிரி காட்சியை நிறைய அனிமையில பார்த்திருப்பீங்க. இருந்தாலுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறப்ப அடிப்பட அவளோட கண்ணத்துல ரத்தம் ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க அம்மாவும் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா வந்துட்டு ஆனா டாக்டர் எல்லாம் கூப்பிடாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் அவளை ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணி அதாச்சு அவகிட்ட இருக்க செயின்ட் பவர் யூஸ் பண்ணி அவளை ஹீல் பண்றா. இதை பார்த்து எல்லாருமே வாயப்படாது. அப்போ அதுதான் லேடி ஃப்ளோராவோட ஹோலி மேஜிக். அவ கூட இருக்கிற பொண்ணுங்களுமே எனக்கு தெரிஞ்சு அடுத்த செயின்டா லேடி ஃப்ளோரா தான் மாற போறாங்க. நம்ம ஹீரோயினும் செயின்ட் கிங்டம் ஆஃப் செலஸ்டியால நல்லா ஹோலி பவர் யூஸ் பண்றவங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்பெசிபிக் டைட்டில். எல்லாருமே சொல்ற மாதிரி கண்டிப்பா ஃப்ளோரா தான் அடுத்த செயின்டா மாறுவான்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ளோரா கூட இருக்க குடும்பங்களுமே ஆமால அடுத்த செயின்டா இவங்க தான் மாற போறாங்க. ஆனா அவளோட தங்கச்சி மாதிரி கிடையாதுல, அவ சரியான ஒரு பெத்து வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ளோரா அம்மா இவ்வளவு நேரம் கேட்டதை தடுக்காம எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் அட என் தங்கச்சி பத்தி எப்படி பேசலாமா, தப்பு தப்பு, நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அவளுமே கேரளன் பக்கத்துல வந்துட்டு அவளோட காதல அவங்க உண்மைதான் சொல்லியிருக்காங்க. அது உனக்கு வலிக்குதுல, என்ன பண்ண முடியும், ஹவுஸ் சாncezோட அவமானமாச்சு நீ. இது கேட்டு அவளுமே ஷாக்காவ. ஆனா வெளியே பார்த்தா அவளோட அக்கா அவ தங்கச்சிக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை பத்தி அப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிங் ரோலா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, உன்னால எனக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அவங்க அக்காவுமே அப்பா இருக்கிற இன்னொரு கேரேஜ் எடுத்துட்டு போயிட்டாரு, அதனால தான் நான் உன் கூட வந்திருக்கேன். இன்னும் அடுத்த சைண்டா அவ போறவ உன்ன மாதிரி ஒருத்தி கூட ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணணுமா. ஆனா கேரனா இதெல்லாம் கேட்டு வாயை திறக்காம இருக்க. ஃப்ளோராமே இவ்வளவு பேசிட்டு இருக்க, வாயை திறக்கிறியா பாரு. ஆனா நீ எல்லாரையும் விட வித்தியாசமானவ தான். உன்னோட முடி அப்பா மாதிரியும் கிடையாது, என்ன மாதிரியும் கிடையாது, ஏன் அம்மா மாதிரியும் கிடையாது. உன்னோட முடி ஏதோ தூசியில படிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரத்த கலர்ல இருக்க உன்னோட கண்கள் எனக்கு அம்மா மாதிரி லைட்டான பிங்க் கலர்ல தான் ஹை கலர் இருக்கு. ஆனா உனக்கு கிரிம்சன் கலர்ல ரெட் கலர்ல இருக்கு. அப்பா மாதிரியும் கிடையாது, அவருக்குமே கிரீன் கலர் தான் இருக்கும். நீ என்னோட தங்கச்சியானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க நீ அம்மாவோட அச்சசல் மாதிரி இருக்குன்னு. ஆனா அதெல்லாம் சும்மா விளையாட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணு மாதிரி ஒரு அவமானம் கண்டிப்பா அம்மா மாதிரி இருக்காது. ஆனா ஆமால அம்மா பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது. இதெல்லாம் கேரளினாவை கேட்டுட்டு இருக்க. அவளுமே ஃப்ளோரா சொல்ற ஒரு வார்த்தையும் என் நெஞ்சில கத்தி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. அவளுமே அக்கா நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிடுதான் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அவளோட அக்காவுமே அது ஏன்னு உனக்கு தெரியும்ல, நீ பிறந்த அப்புறம் உன்னாலதான் அம்மா இறந்து போயிட்டாங்க. கேரளினாவை மனசுக்குள்ள நான் எங்க அம்மாவை பார்த்ததும் கிடையாது, அவங்க கிட்ட பேசினதும் கிடையாது. என்னோட அம்மா டச்சஸ் கேரன் சாnchez என்ன இந்த உலகத்துக்கு வர வச்ச அப்புறம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நான் பிறந்தனால தான் அவங்க கண்டிப்பா இறந்தாங்கன்னு எனக்கே தெரியும். ஒருவேளை நான் பிறக்காம இருந்ததா கண்டிப்பா எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. ஃப்ளோராமே அம்மா ரொம்ப அழகாவும் ரொம்ப அன்பாவும் இருந்தாங்க. அதனாலதான் அம்மாவை கொண்டதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே போறதில்ல. அதை விட எல்லாரும் சொல்ற மாதிரி நீ அவங்களோட ஸ்பிளிட் இமேஜா இருந்திருக்கலாம், அவங்களோட அச்சஸ்ல இருந்திருக்கலாம், ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப அவங்கள வீட்டுக்கு வர அந்த பட்லருமே உங்க அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் சந்திங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவளுமே அந்த ரூம்குள்ள போவா. பார்த்தா அந்த நாட்டோட ராஜா அங்க இருக்காரு. அவங்க அப்பாவுமே என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா உடனே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல அவளுமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அந்த ராஜாவும் அந்த அளவுக்கு குரல் நல்ல வசதி பேசாத, ஏன்னா நான் ரகசியமா வந்திருக்கேன், நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு நல்லா விசாரிச்ச அப்புறம் அவருமே சரி சொல்லு கேரளினா உனக்கு லவரும் இல்ல பார்ட்னர் ஏதாச்சும் இருக்காங்களா. கேரளினா அப்பாவும் ராஜா தேவையில்லாத விஷயம் பேசாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம பிசினஸ் என்னவோ அதை மட்டும் பேசுவோம். ஆனா அந்த ராஜாவுமே அட நான் எதுக்கு வந்து உனக்கே என்னத்துக்கு தெரிஞ்சிருக்குமே, இது ஒன்றும் தேவையில்லாத பேச்சு கிடையாது, சரி நம்ம
நம்ம ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரும். நம்ம பக்கத்து கண்ட்ரி எம்பையரோட ஒரு அலியன்ஸ் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கான டெட்லைன் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. ஆனா நம்மளோட துரதிருஷ்டம் நம்ம சைட்ல இருந்து ஒருத்தவங்க எம்பையர்ல இருக்க ஒரு டச்சஸ பத்தி தப்பா பேசியிருக்காங்க. ஆனா அந்த டச்சஸ் யாருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க அந்த நாடு எம்பரரோட தங்கச்சின்னு. இந்த விஷயத்த அவனும் சும்மா விட போறதில்ல. அதை தீக்கிறதுக்கு ஒருத்தவங்கள நம்ம கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த எம்பையர் நம்ம கிட்ட சண்டை போறவளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்த அப்படியெல்லாம் விட முடியாது. அதனால இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு ப்ரொபோசலை வச்சாங்க. அதாச்சு மால்கோஷன் எம்பையரோட செகண்ட் பிரின்ஸுக்கு ஒரு ஒய்ஃபை நம்ம கொடுக்கணுமா. வழக்கம் போல நம்ம ஹீரோனும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. மால்கோஷன் எம்பையரோட செகண்ட் பிரின்ஸ் எட்வர்ட் ரூபி மார்டினஸ், ஃபயர்பார்ன் நைட்ஸோட கமாண்டர், ஃபவுண்டர். அவர் ஸ்வாட் அண்ட் மேஜிக்ல ரொம்ப திறமை வாய்ந்தவர். எண்ணிக்கை இல்லாத பேட்டல்ல நிறையவே சண்டை போட்டிருக்காரு. ஆனா இவ்வளவு சாதனை பண்ணியிருந்தாலுமே அவரை யாருமே ஹீரோன்னு கூப்பிட மாட்டாங்க. அது ஏன்னா அவருடைய எனிமி யாரா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பாரம்பிச்சு பார்க்காம கொன்னுடுவாரு. ஏன் அவரோட சோல்ஜர்ஸே அவர் பார்த்து பயப்படுவாங்க. அப்படி அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேரு தான் தி பிளட் தர்ஸ்டி பிரின்ஸ். அந்த ராஜாவும் அதனால பிரின்ஸ் எட்வர்டுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒய்ஃபை, அதாச்சு ஒரு மனம் பெண்ணை கொடுக்கணும். நான் அப்படி ஈஸியால கொடுக்க முடியாது. இந்த கண்ட்ரிலே ஹையஸ்ட் நோபல் ஒன்னு நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். என்னோட பொண்ணுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால அவளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ளோராவை கொடுக்கலான்னு பார்த்தாலுமே இந்த கண்ட்ரியோட அடுத்த சைண்டா ஆப்பரா அவளுமே கொடுக்க முடியாது. நம்ம ஏறணும் என்கிட்ட தானே வரீங்க, சரி அதனால என்ன பிரின்ஸ் எட்வர்டுக்கு மனப்பெண்ண அடக்க போறீங்க கரெக்டா. அந்த ராஜாவும் ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அப்பயுமே நம்ம ஏரியோன் மனசுக்குள்ள என்ன எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஃப்ளோராவை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல. அதனாலதான் என்ன இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ராஜாவும் சரி இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்களா. லேடி கலரினா உங்களுக்கு பார்ட்னர் இல்ல லவர் இருக்காங்களா. அவளும் இல்லைன்னு சொல்ல அந்த ராஜாவும் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல இது ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன். நம்மளோட நாட்டுக்காக மால்கோஷன் எம்பையரோட செகண்ட் பிரின்ஸ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா. கேர்லினாவும் சரி ராஜா எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல அந்த ராஜாவும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இன்னும் 3 நாள்ல நீ இங்க கிளம்புற. அதனால உன்னோட எல்லா விஷயத்தையும் இப்பயே முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இது ஒரு ரகசியமாவே இருக்கட்டும். இப்ப 2 பேருமே தனியா இருக்க. அவளுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்பாவும் கேர்லினா உனக்கு பிரின்ஸ் எட்வர்டு கல்யாணம் படுத்தல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லு, நான் அதை தடுத்துறேன். ஆனாலுமே கேர்லினா அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்க அவங்க அப்பாவும் நாடாச்சு இதுவாச்சு உன்னோட பதில் என்ன. என்னோட பொண்ணை இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. என்னோட செல்ல பொண்ணை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இந்த பிளானை நான் தடுத்து நிறுத்த போறேன். இதை கிடைக்க கேர்லினாவும் ஆமா என்ன சொன்னீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த குடும்பத்தோட அவமானம் யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பாவும் என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணு பிடிக்காமல இல்ல அப்படின்னு சொல்ல அவளுமே ரொம்ப நன்றி அப்பா, ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அவங்க அப்பா அப்பயுமே உனக்கு இது ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கேர்லினாவும் நம்ம செலஸ்டியா கிங்டம்க்கு நல்லா நடந்தா அதுவே எனக்கு போதும். அவங்க அப்பாவோ நம்ம நாட்டுக்காக பண்றியா, அப்ப சரி. ஆனா நீ இப்ப பண்றது உங்க அம்மா மாதிரியே இருக்கு. கேரனும் உன்ன மாதிரியே தன்னை தியாகம் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட அன்பா இருந்தா அந்த அம்மா என்ன தியாகம் பண்ணி இவகிட்ட வாக்கப்பட்டுச்சோ. அவங்க அப்பாவோ நீ பாக்குறதுக்கு கேரன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுமே நான் போறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதனால அம்மா பத்தி சொல்லுங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்ப அவருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி ஃப்ளோராவோட மெய்டுமே அதை ஒட்டு கேட்டு அதை அவகிட்ட பத்த வைக்கிறா. இப்போ கடைசி நாள் வேலை கேர்னிலாவும் அவங்க அப்பாவுமே அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துறாங்க. அவங்க அப்பாவும் கேரன் நீ இந்த உலகத்தை விட்டு போய் 16 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே நீ இல்லாத இந்த உலகத்துல வாழ கஷ்டப்பட்டு இருக்க. அப்புறம் கேர்லினாவுமே என் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்ல கேர்லினாவும் அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, உங்களோட பிடிவாதம் எனக்குமே வந்திருக்க போல, அதனாலதான் எப்படி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. நாளைக்கு மால்கோஷன் என் பேருக்கு நான் கிளம்ப போறேன். இன்னைக்குதான் உங்க சமாதியை கடைசியா பார்க்க போற நாள் நினைக்கிறேன். அதனால ஒரு கடைசி விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கணும். அம்மா என்ன நீங்க பெத்தெடுத்ததுக்கு உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல தானே. இந்த கிங்டம்ல இருக்க முக்காவாசி நோபல்ஸ் நம்ம குடும்பத்தோட அவமானம் என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு டேலண்டும் கிடையாது. அதை விட மோசமான விஷயம் நீங்க இறந்து போறதுக்கு நானே காரணமா இருந்தேன். ஒருவேளை எப்பயாச்சும் என் நம்பர் ஒரு அசிங்கத்தை நீங்க பெத்தெடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா. இதை பார்த்து அவங்க அப்பாவும் கேர்லினா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. கேர்லினாவோ என்ன மன்னிச்சிருங்க அப்பா, என் மனசுல இருக்க வார்த்தை நான் கேட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது. ஆனா அந்த டைம் ஒரு காத்து வீச அதுல அவங்க அம்மா அவளுக்கு பதில் சொன்னா சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து கிளம்புறா. இப்ப கேர்லினாவோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க. அவங்க அக்கா ஃப்ளோரா வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நாளைக்கு நீ மால்கோஷன் என் பேருக்கு போக போறியாமே, அந்த பிரின்ஸ் எட்வர்ட போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா. வேற எவனோ பண்ண பிரச்சனைக்கு உன்னை பலிகாடு ஆக்கிட்டாங்கல்ல. அப்புறம் அந்த பிரின்ஸ் எட்வர்ட் அவ ஒரு மோசமான காட்டு மிராண்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நல்லா கேட்டுக்கோ, நீ எங்க போனாலும் எப்படி போனாலுமே யாருக்குமே ஒண்ணு பிடிக்காது, எப்படி இருந்தாலும் அன்பு காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துலயும் நீ ஒரு அவமானமா தான் இருப்ப அப்படின்னு அவளுமே அங்க வந்து கிளம்புறா. ஆனா கேர்லினா எந்த பதிலும் சொல்லாம அவள் மனசுக்குள்ள அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃப்ளோராவை நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப எமோஷனலா அப்பாவும் பொண்ணு மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்பா இவ்வளவு பிஸிலையும்
என்னை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க அப்பாவும் பரவாயில்லப்பா, என் பொண்ணு தானே பார்க்க வர. ஆனா நம்ம ஸ்டாக்கிங் அக்காவும் பின்னாடி இருந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் கேர்லினா சாnchez உன்னை பெத்தெடுத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கேர்லினாவோ ஆமாப்பா, நானும் உங்களை பெத்ததுல இல்ல நான் உங்களை பிறந்ததுல எனக்குமே சந்தோஷமா இருக்கு. அவருமே நீ போற இடத்துல சந்தோஷமா இருமா. அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும் என்ன இருக்கும் தெரியாது, அதுவும் இல்லாம அந்த பிரின்ஸ் மோசமானு தெரிஞ்சோம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்காரு. இப்போ அவர் சொல்ற டைலாக் பாருங்களேன். இப்ப அவங்களுமே கிட்ட நெருங்க போயிட்டாங்க. கேர்லினாவுமே அந்த அப்பாயின்மெண்ட் லொகேஷன் அங்கதான் ஃபயர்பார்ன் நைட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரகசியமா டிராவல் பண்றதுனால அங்க இருந்து ஒன்னா எம்பையருக்கு போனா யாருக்கும் எங்க மேல சந்தேகம் வராது. கேர்லினாவும் அங்க இருக்க நைட்ஸ் பார்த்துட்டு இப்பதான் ஒரு எக்ஸ்பெடிஷன் முடிச்சு இங்க வந்திருக்காங்கல்ல, ஆனா வழக்கத்துக்கு மாறா இங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் தனியா எம்பையரை நோக்கி போறேன். என் கூட ஒரு மெய்டும் கிடையாது, பாடி கார்டும் கிடையாது. அவளுமே அந்த ஃபயர்பார்ன்ஸ் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நான் தான் டியூகலாஸோட செகண்ட் டாட்டர் கேர்லினா சாnchez. இப்போ அந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் எட்வர்டும் அவளை நோக்கி வராரு. இதை பார்த்து கேர்லினாவும் பயத்திலையும் பதத்தட்டிலையும் இருக்கா. இவர் தான் மால்கோஷன் எம்பையரோட செகண்ட் பிரின்ஸ், ஃபயர்பர்னோட ஃபவுண்டர் அண்ட் கமாண்டர் எட்வர்ட் ரூபி மார்டினஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.